செலவில்லாத பயிர் மூங்கில் பயிர். அதான் உண்மை. இப்போ இதை கட் பண்ணி விட்டோம்னா அடுத்த 4 வருஷத்துல அடுத்த ரிட்டர்ன் வந்துடும். வணக்கம் நண்பர்களே, உங்களே தமிழ் வில்லேஜ் சேனல். நான் உங்கள் அருள் பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா ஒருத்தி என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூங்கில் தோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூங்கில் வந்து எப்படி சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். வணக்கம். உங்கள் பேர் உங்களை அறிமுகப்படுத்திங்க சேனலில். இது செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் வட்டம், ஒருத்தி கிராமம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. பலராமன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் என்ன சாகுபடி பண்ணியிருக்கீங்க? இப்போ சாகுபடி பண்ணிடுறது மூங்கில். மூங்கில் எத்தனை ஏக்கரை நான் அமைச்சிருக்கீங்க? 7 ஏக்கர் மூங்கில் அமைச்சிருக்கு. 7 ஏக்கரும் மூங்கில் தான் அமைச்சிருக்கீங்களா? சரிங்கண்ணா. இப்போ எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? எப்படி இது அமைச்சிங்க? இது ஃபாரஸ்ட்டில் முதல்ல தென்னங்கன்று போட்டேன். தென்னங்கன்று சரியாக பராமரிக்க முடியல. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ஆல்டர்னேட்டிவாக மூங்கில் தேர்ந்தெடுத்தேன். மூங்கில் ஆமாம், ஃபாரஸ்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த மூங்கில் தோட்டம் அமைச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? இது சுமாராக 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம்? 13 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் நான் சுமாராக எத்தனை வருஷம் இது வளரக்கூடியது? 10 வருஷத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம், அறுவடை பண்ணலாம். 10 வருஷத்துல ஹார்வெஸ்ட் பண்ணலாம். என்ன ரகம்னா இது? இந்த மூங்கில் வந்து முள் இல்லாத மூங்கில், ஹைப்ரிட், ஃபாரஸ்ட்டில் சப்ளை பண்ணது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க? ஆமாம் ஆமாம். சரி, எதை சொல்லி அவங்க வந்து கொடுத்தாங்க உங்கள் நிலத்தில் வைக்கிறதுக்கு? அவங்க என்ன சப்போர்ட் பண்ணாங்க? இப்போ இல்லை, இப்போ அவன் நர்சரி, அவங்க வந்து ஃப்ரீயாக நர்சரி கொடுத்தாங்க. அவங்களே பிளான் பண்ணி கொடுத்தாங்க. இந்த அறுவடை பண்ணுறது அவங்க மூலியமா பண்ணிக்கிறேன். அவங்களை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. கான்டாக்ட் பண்ணல. இப்போ அறுவடை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துச்சுங்களா? வந்துச்சு. இந்த மூங்கில் வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியாது. சரி, இப்போ நீங்கள் எப்படி நடவு பண்ணீங்க? எத்தனை அடிக்கு எத்தனை அடி வச்சிங்க? உங்கள் நிலத்தை வந்து எப்படி பக்குவப்படுத்தி எத்தனை அடிக்கு? 15 அடி 15 அடி போட்டுருக்கு. 15 அடிக்கு 15, 4 பக்கம் வந்து 15 அடி அகலம் விடணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கனவு வைக்கிறீங்களா? எப்படி நடவு பண்ணுறீங்க? இல்லை, இப்போ அதாவது நர்சரியாக தான் வச்சேன். ஒரு சிங்கிள் ஒரு அவங்க வந்து நாற்று தராங்க. ஆமாம். மூங்கில்ன்றது ஒரு நாற்று தராங்க. நாற்று தான் அந்த பையில் வருதுங்களா? ஆமாம். இப்போ அதை வந்து நீங்கள் நடவு பண்ணீங்க. ஆமாம். இப்போ 15க்கு 15 4 மூலையும். ஆமாம். அப்போது சென்டராக ஒரு கன்று வைக்கணும். ஆமாம். இப்போ நீங்கள் 7 ஏக்கர் அமைச்சிருக்கீங்களா? 7 ஏக்கருக்கு எத்தனை கன்று அவசியம் சுமார்? இதில் பிளான் பண்ணிக்கிறது 175 கன்று. அப்போ ஏக்கருக்கு வந்து 100 கன்று தான் கணக்கு வரும். ஒரு ஏக்கருக்கு 100 கன்று தான் வரும். அவங்க வந்து நடவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து மூங்கில் வந்து 10 கணக்கில் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களா? என்ன ரேட்டு வந்து போவோம் அப்படின்னு மார்க்கெட்டிங் சொன்னாங்களா? அன்னைக்கு மார்க்கெட்டிங் பற்றியே பேசல. இப்போ எதுவுமே தெரியாமல் எப்படின்னா நீங்கள் நடவு பண்ணீங்க? இப்போ நம்மள மற்ற விவசாயம் பண்ணும்போது நஷ்டம் வருது. நெல் விவசாயம் நஷ்டம் வருது. கரும்பு போட்டால் ஆள் அமையல. சரி, நெல் விவசாயம் நஷ்டம் வருது, கரும்பு போட்டால் நஷ்டம் வருதுன்ட்டு மூங்கில் போட்டால் லாபம் வருதுன்னு எப்படி சரி? மேற்கொண்டு செலவு இல்லைல்ல. ஒரு முறை நடவு பண்ணால் எந்த உரமும் எதுவுமே போடுறது இல்லை. ஒரு 1 இயர் நம்ம அதை அப்புறம் காப்பாற்றி விட்டோம்னா சரி. அதுக்கு எதனா உரம் போடுறீங்களா? எதுவுமே இல்லை. தண்ணி கட்டுறதோட சரி. தண்ணி அது கூட தண்ணி ஒரு 2 வருஷம் கட்டணும் ட்ரிப்பு மூலமா. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. அதையும் நீங்கள் வந்து எந்த உரமும் போடலை? இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ வந்து 2 வருஷம் நீங்கள் அந்த மூங்கிலை வளர்த்து விட்டீங்க, அவ்வளோதான். இல்லை, உரம் போடலை, ஒன்றும் போடல. அதனால தான் நீங்கள் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்தீங்க. ஆமாம். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? இது 17 வருஷம் ஆகுது. 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் ஆகுது. இப்போ அறுவடைக்கு தயாராகிடுச்சு. ஆமாம். மேக்ஸிமம் 10 வருஷம் அறுவடைக்குங்களா? ஆமாம். சரி, இப்போ அறுவடை வந்துச்சுங்களா? இப்போ நீங்கள் வெட்டி வியாபாரம் பண்ணலாம் இல்லை? ஏன் பண்ணல? நான் இன்னும் மார்க்கெட்டிங் கண்டுபிடிக்கல. அது கண்டுபிடிக்காத ஒரு மூங்கிலை வந்து எப்படி நான் நிலத்துல வச்சிங்க? அதுதானே. இப்போது நம்ம கரும்பு போட்டால் உடனே ஒரு 1 இயரில் எடுத்துடலாம். நெல் போட்டால் ஒரு 3 மாதத்துல எடுத்துடலாம். இப்போ நீங்கள் மூங்கிலை வச்சுருக்கீங்க. முதல்ல ஒரு ஐடியா இல்லாமல் கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ணுறாங்களா? நெல் பயிருக்கு ஈக்குவலாக அந்த கேட்டகரியில் தான் வருது. நெல் பயிர் கேட்டகரியில் தான் வருது. இது அவங்க தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க கவர்மெண்ட் மூலமாக தான். அவங்க அதை கவர்மெண்ட்டோடைய அங்கே தானே ஒரு ஃபாரஸ்ட்டு. இப்போது வந்து நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு கவர்மெண்ட்டே வந்து எடுத்து இதை செய்ய சொல்லுது. விவசாயிங்க வந்து இந்த மூங்கில் வந்து வளங்குன்னு சொல்லுது. ஆமாம். இப்போ நீங்கள் அதனால வந்து எடுத்து செய்யுங்க. சரிண்ணா. இப்போ ஒரு நல்ல ஒரு வந்து மார்க்கெட்டிங் வேணும் உங்களுக்கு. ஆமாம். இப்போ உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து சேனலில் சொல்லணும். அப்போதான் ஒரு மார்க்கெட்டிங் வரும். இப்போ எப்படி வந்தால் உங்களுடைய லொக்கேஷன் வந்து நாங்கள் ஒரு வியாபாரிங்க வந்து பிடிக்க முடியும்? இப்போது பைபாஸில் வந்தால் என்ன பைபாஸ்? மெட்ராஸ் பைபாஸ், திருச்சி டு மெட்ராஸ் பைபாஸில் தொழுப்பேட்லேருந்து மேற்கால 10வது கிலோமீட்டர் 9வது கிலோமீட்டர். ஆக்சுவலாக 9வது கிலோமீட்டர்.
அப்படிங்களா? மேற்கால இப்போ ஒரத்தி. ஒருத்தின்றது உங்க ஊர், சொந்த ஊர். ஆமா. அந்த ஒருத்தி கிராமத்துல வந்து உங்களை என்னன்னு கேட்டா தெரியும். பேர் உங்க சொல்லி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்றேன் ஆமா, நான் ஆமா, ஆமா. வீடியோ கீழே. பேர் சொன்னாலே அப்போ நீங்க வந்து அட்டன் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு வியாபாரிக்கு நான் இப்போ மிஸ் கால் வந்தா கூட விட மாட்டேன். பண்ணுவாங்க. ஆமா. ஏன்னா வந்து அப்பதான் வந்து சேல் ஆகும். சரிதான். சரிங்கண்ணா. இப்போ இதுக்கு வந்து எந்த செலவும் இல்லை. இல்ல. செலவு இல்லாத ஒரு பயிர் ஆமா, தான் ஆமா, மூங்கில் ஆமா. பயிர். ஆமா, ஆமா, ஆமா. அதனால நீங்க தேர்ந்தெடுத்து ஒரு 7 ஏக்கரை வச்சிருக்கீங்களா? 7 ஏக்கர். 7 ஏக்கர். இப்போ 7 ஏக்கர்ல நீங்க இது வரைக்கும் எதுவுமே அறுவடை பண்ணல. எடுக்கல. சரிங்கண்ணா. இனிமே வந்து நம்ம சேனலை பார்த்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வரும். அது வந்து நம்பலாம். சரிதான். அப்படி வந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எடுத்து அட்டன் பண்ணுங்கள். வியாபாரிங்க வந்தால் கரெக்டான ஒரு அட்ரஸ் சொல்லுங்கள். இந்த மூங்கில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்களா? இல்லை முள்ளுள்ள பேப்பருக்கு போகுதுன்றாங்க. அப்படி சொல்லுங்க. ஆமா, பேப்பருக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல பேப்பருக்கு போகுது. இந்த மூங்கில் வந்து ஆனா பேப்பர் காஸ்ட் இது வந்து இப்ப யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல பேப்பருக்கு. நான் இன்னும் பேப்பர் கம்பெனில டிஎன்பிஎல்ல விசாரிச்சேன். மூங்கில் வந்து அவங்க ஒன்றும் அவ்வளோ ப்ரிஃபரபிளா சொல்லலை. மற்ற கம்பெனிங்க ப்ரைவேட் கம்பெனிங்க என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு 10 கணக்கில் தான். ஆமா. அப்போ நீங்கள் ஒரு 7 ஏக்கரை போட்டிருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக ஏதோ ஒரு கம்பெனி மூலியமாக தான் நீங்கள் விற்க முடியும். அதாவது வியாபாரிங்க வந்து அதை எடுத்து செய்யணும். இப்போ நீங்கள் போட்டிருக்க பயிர் வந்து யாருக்கும் வெளியே தெரியல, அதிகமாக தெரியல. இல்லை. இப்போ நம்ம சேனலை பார்த்து வியாபாரிங்க வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சேல் ஆகும். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துற கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணுங்க. உங்கள் பக்கமே வியாபாரிங்க நிறைய இருக்கிற மாதிரி கேள்வி. அப்படிங்களா? இப்போ நம்ம சேனலில் பார்த்தா கண்டிப்பாக வருவாங்க வியாபாரிங்க. திருவண்ணாமலை பக்கம் வந்து நிறைய வந்து மூங்கில் வாங்குறவங்களா? ஆமாம். சரிங்கண்ணா. அதே மாதிரி இது ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு போகுது. ஹேண்டிகிராஃப்ட் தான் பெருசாக இப்போ இந்த பிளாஸ்டிக்லாம் ஒழிச்சிட்டு வராங்கல்ல. ஓ, இந்த மூங்கில் வந்து ஆல்டர்னேட்டிவ் பிளாஸ்டிக். ஓஹோ. இப்போ பிளாஸ்டிக் தவிர்த்துட்டு இதில் வந்து எல்லாத்தையும் செய்கிறாங்க. எல்லாமே இதில் நிறைய கொண்டாடுறோம். இப்போ அதனால் வந்து இந்த மூங்கில் தேவைப்படுது. இப்போ அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் மூலியமாக ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா இது வந்து விவசாயிங்க வந்து பயிர் வைங்க அப்படின்ட்டு. இருக்கலாம். அவங்க எந்த பர்பஸில் பண்ணாலும் எனக்கு தெரியாது. சரி, அவங்க பண்ணாங்க ஒரு மார்க்கெட்டிங் அவங்க சொல்லியிருக்கணும்ல. இல்லை, நான் அவங்களை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அப்போ இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். சரிங்கண்ணா. அவங்களுக்கும் தெரியாது. ஆமாம். இப்போ அவங்க கண்ணு கொடுத்தாங்க, நீங்கள் வளர்ந்துருக்குது. ஆமாம். இப்போ அடுத்தடுத்து மாறின்னு இருப்பாங்க. நீங்கள் போய் தான் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணணும். எங்களது வந்து அறுவடை வந்துடுச்சு, நீங்கள் வந்து இதை வெட்டி அறுவடை எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு, மார்க்கெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போ வந்து நல்ல ஒரு மதிப்பு கூட்டலுக்கு ஒரு போட்டு தருவாங்க உங்களுக்கு. நல்ல ஒரு வியாபாரம். சரிங்கண்ணா. இது தவிர வேற எதுவும் பேச முடியாது. ஏன்னா வந்து இதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா செலவில்லாத பயிர்னு சொல்லலாம். அவ்வளவுதான். செலவில்லாத பயிர் மூங்கில் பயிர். அதான் உண்மை. இப்ப இதை கட் பண்ணி விட்டோம்னா அடுத்த 4 வருஷத்துல அடுத்த ரிட்டர்ன் வந்துடும். இதை ஒரு முறை நடவு பண்ணா எத்தனை வருஷத்துக்கு நம்ம வந்து இதை வச்சு ஒவ்வொரு தரமும் அது வளர்ந்த ஏற்பாடு, நமக்கு தேவையான வளர்ச்சி கிடைச்ச ஏற்பாடு அது கட் பண்ணி எடுத்துறோம்னா அடுத்த ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துல மறுபடியும் அடுத்த கிராப் வந்துடும். ஃபர்ஸ்ட் கிராப் தான் லாங் பீரியடு. அடுத்த கிராப்லாம் ஒன்னே டக்குன்னு வந்துடும். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு செடி தான் வைக்கிற மரம். ஆமா. அது வந்து இவ்வளோ ஒரு கண்ணுலயும் ஒரு சுமார் எத்தனை மரம்? ஒரு பதைக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து 20-25 வரும். 25 கண்ணுங்க வந்து மரம். ஆமா. இது நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இன்னும் பெருசாக தான் வரும். நம்பர் அதிகமாகும். ஆனா மார்க்கெட்டிங் கிடைச்சா நல்ல ஒரு லாபம் தானே இது. ஆமா. ஒரு செலவில்லாத பயிர். நான் சோம்பல வெளியில தெரியல. அதுதான் முயற்சி பண்ணல. பெருடியா முயற்சி பண்ணல. வந்து தோட்டம் வந்து அறுவடைக்கு தயாரா இருக்கு. கண்டிப்பா நம்ம சேனலை பார்த்து வியாபாரிங்க வந்தா உங்க நம்பர் வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துட்றேன். கான்டாக்ட் பண்ணா உடனே வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து சரி அவங்களுக்கு வந்து நீங்க நல்ல ஒரு விலைக்கு வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. 13 வருஷம் 7 ஏக்கர் வந்து நீங்க சொந்தமா வச்சுன்னு இருக்கீங்க. சரிங்கண்ணா. இப்போ இதுல வந்து உங்க அறுவடை பண்றதுக்கு நீங்க என்ன கூலி ஆட்கள் வைக்கணுமா இல்ல இதுக்கு இயந்திரம் இருக்குங்களா? அவங்க வர பொறுத்தா இல்ல பெரும்பாலும் மேனுவல் தான் பண்றாங்க. அவங்க வரவங்க வந்து அது எப்படி சொல்றாங்களோ அதை வச்சு தான் நம்ம பண்ணி. அப்படிங்க. அவங்க எதனா இயந்திரம் மூலியமா பண்ணா மிஷினரின்னா ஒன்றும் பெரும்பாலும் எனக்கு தெரியல. அதில் மிஷினரி இதெல்லாம் மேனுவலாக கட் பண்ணி எடுத்து அப்படியே ரெடி பண்ணி கொண்டிருந்தான். அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. மிஷினரி என்ன இருக்கான்னு தெரியல. சரிங்கண்ணா. இப்போது நம்ம இப்போ தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட கேட்ட வரைக்கும் நீங்கள் சொன்னது வந்து ஒரு செலவில்லாத பயிர் ஒரு மூங்கில். ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுதான். நீங்கள் ஒரு முறை நடவு பண்ணி ஒரு 2 வருஷம் வந்து தண்ணி மட்டும் காட்டி வளர்த்து விட்டீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதுவே வளர்ந்துக்குச்சு. ஆமாம். எங்கெங்கே ஒரு கண்ணு வச்சிங்களோ அங்கெல்லாம் ஒரு 20 கண்ணு வந்து மரமாக ஆயிடுச்சு. ஆமாம்.
அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்குது, அது வெளியே தெரியல மார்க்கெட்டிங். சரிங்கண்ணா, மார்க்கெட்டிங் தான் நமக்கு சரிங்கண்ணா, நல்ல ஒரு மார்க்கெட்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணா சிறப்பாக பேசுறதுக்காக. நன்றி. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் வளர்ப்பு பற்றி சொன்னார். முள் இல்லாத ஒரு மூங்கில், ஹைப்ரிட் மூங்கில்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து இலவசமாக கன்று கொடுத்து இவங்க நிலத்துல வந்து வச்சுருக்காரு. ஒரு 7 ஏக்கர் வச்சு பயிர் வச்சுருக்காரு. ஒரு செலவில்லாத பயிர். நானும் கேட்டேன், என்ன உரம் போட்டிங்களா? எதுவுமே இல்லை. தண்ணி மட்டும் காட்டி மரத்தை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வளர்த்து விட்டுருக்காரு பாதுகாப்பாக. அதே தான். அதுக்கப்புறம் வந்து அது தன்னால் ஒரு மரம் வச்சதுக்கு ஒரு 20 மரம் ஒரு புதராக ஆகி இருக்குது. இப்போ விளைச்சல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. இது வெளியே தெரியல மார்க்கெட்டிங். இப்போ வியாபாரிங்க பார்த்தீங்கன்னா இவருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு விலைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.